Dear students, welcome back to our channel. இன்னைக்கு 12th Maths Unit 1ல application of matrix and determinantல matrix inversion method பார்க்குறோம். Inversion methodல AX equal to B இந்த ஃபார்முலா இருந்துச்சுன்னா அதோட ஃபார்முலா X equal to A inverse of B. ஓகேவா? ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸாம்பிள் 1.22 பார்க்கலாம். சால்வ் த ஃபாலோயிங் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் யூஸிங் த மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட் அப்படின்னு கொடுத்துட்டு 2 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா நமக்கு ஃபஸ்ட்டு இந்த ஃபார்முலா எழுதிக்கணும். ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி அப்படின்ட்டு. ஏ எப்படி எழுதணும்னா மேட்ரிக்ஸ் ஃபார்முலா ஏ ஈக்குவல் டு, அதாவது இந்த 2 ஈக்குவேஷனில் எக்ஸ் அண்ட் ஒய்யோட நம்பர்ஸ் இருக்குல்ல, ஸோ அதை நம்ம மேட்ரிக்ஸாக எழுதிக்கணும். 5 2 ஓகே 3 2 இது மட்டும்தான். ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் வரதில்லை, ஒன்லி எக்ஸ் அண்ட் ஒய்யோட கோஎஃபிஷியன்ஸ் மட்டும் எழுதிக்கணும். ஓகேவா? அதே மாதிரி எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா எக்ஸு ஒய் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இங்கே எக்ஸு ஒய் இருக்கிறதுனால எக்ஸு ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். அடுத்து பி என்ன எப்படி எடுத்துக்கணும்னா இங்கே ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் வர நம்பர்ஸு 3 5 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ புரியுதா? இது ஏ எக்ஸு பி. ஓகேவா? ஸோ இப்போ மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட் ஃபார்முலா எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் ஆஃப் பி. ஓகேவா? ஸோ ஏ இன்வர்ஸ் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி யூனிட் 1லேயே ஃபஸ்ட்டு எக்ஸசைஸில் பார்த்துருப்போம். ஏ இன்வர்ஸ் எப்படி ஃபைண்ட் பண்ணுறது, அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ எப்படி ஃபைண்ட் பண்ணுறது அதெல்லாம் பார்த்துருப்போம். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா நமக்கு டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ தெரியணும், அதுக்கடுத்து அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும். அப்போ தான் ஏ இன்வர்ஸ் ஃபார்முலா நமக்கு போட முடியும். ஸோ டிட்டர்மெண்ட் ஏ ஈக்குவல் டு டிட்டர்மெண்ட் ஆஃப் 5 2 3 2வா? ஸோ இது ரெண்டுத்தையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம், இது மைனஸ் பண்ணி இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணி 10 - 6 4. இது நாட் ஈக்குவல் டு 0வாக இருந்தால் தான் நம்ம நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் பண்ண முடியும். ஸோ நாட் ஈக்குவல் டு 0, ஸோ நம்ம அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கலாம். அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, உங்களுக்கு முன்னாடி வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது இந்த எலமெண்ட்ஸ் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கணும். 2 5 அப்படின்னு போட்டுக்கணும். இது இருக்குல்ல, இதை மைனஸாக சேஞ்ச் பண்ணிக்கணும். -2 -3. ஓகேவா? இதுதான் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. ஸோ இப்போ நம்ம இந்த ஃபார்முலாவில் ஏ இன்வர்ஸோட ஃபார்முலா 1 டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏவா? ஸோ ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏவோட வேல்யூ 4 into adjoint of A 2 -2 -3 5. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் அப்ளைங் த ஃபார்முலா எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் ஆஃப் பி. அதில் அப்ளை பண்ணலாமா? ஸோ அப்ளை பண்ணால் ஏ இன்வர்ஸோட வேல்யூ என்ன கிடச்சிதுன்னா 2 -2 -3 5. ஓகேவா? ஸோ XY ஈக்குவல் டு எக்ஸு ஒய் மேட்ரிக்ஸ் XY ஈக்குவல் டு, ஸோ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணணும் நார்மலாக தான். ஸோ நார்மலாக மல்டிப்ளை பண்ணால் 2 3s are 6. மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் தெரியும்னு நினைக்கிறேன். 2 3s are 6. அதுக்கடுத்து 2 -2 × 5 -10. ஓகேவா? அதே மாதிரி இது -9. அதுக்கடுத்து 5 25. ஓகே, சாரி, அதுக்கு முன்னாடி 1/4 வரணும்ல. ஏ இன்வர்ஸோட வேல்யூ 1/4. ஓகேவா? ஸோ XY ஈக்குவல் டு 1/4 இன்ட்டு 6 - 10 -4 -9 + 25 என்ன வரும்னா 16ன்னு வரும். ஓகேவா? இப்போ இது உள்ளே கொண்டு போனோம்னா என்ன வரும்னா XY ஈக்குவல் டு உள்ள இது பண்ணோம்னா -1 வருமா? 4ஆல் டிவைட் பண்ணால் இது 4ஆல் டிவைட் பண்ணால் 4ன்னு வரும். அப்போது x ஈக்குவல் டு -1 y ஈக்குவல் டு 4. அவ்வளோதான். ஓகேவா? அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.